எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கு அமெரிக்கா விதித்த வரி 15% வரை குறைய வாய்ப்பு. நாட்டின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் தகவல். சென்னை கிண்டியில் 50 லட்சம் செலவில் நிறுவப்பட்ட ராணி வேலு நாச்சியார் சிலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மறைந்த ரோபோ சங்கர் உடலுக்கு திரை பிரபலங்கள், முன்னணி நட்சத்திரங்கள் தொடர்ந்து அஞ்சலி. இன்று மாலை உடல் தகனம். தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நல்லாசிரியர் விருது. தமிழக கல்வித்துறையின் அனைத்து திட்டங்களும் செயல்பட ஆசிரியர்கள்தான் காரணம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்தது. சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 81,840 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கு அமெரிக்கா விதித்த 50% வரி 15% குறைய வாய்ப்புள்ளதாக நாட்டின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பரஸ்பரம் இறக்குமதி வரியானது 15% குறையும் என அவர் தெரிவித்தார். நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் கூடுதல் வரியை அமெரிக்கா விலகிக் கொள்ளும் என்றும் ஆனந்த் நாகேஸ்வரன் தெரிவித்தார். சென்னை கிண்டியில் வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சென்னை கிண்டியில் 50 லட்சம் ரூபாய் செலவில் ராணி வேலு நாச்சியார் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். வேலு நாச்சியார் படத்திற்கும் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஏவா வேலு, MP தமிழச்சி தங்கபாண்டியன், சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாகையில் நாளை தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் பரப்புரை செய்யும் இடம் மாற்றப்பட்டுள்ளது. புத்தூர் ரவுண்டானா பகுதிக்கு பதிலாக அண்ணா சிலையில் பரப்புரை மேற்கொள்ள நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. புஸ்ரி ஆனந்தின் வேண்டுகோளை ஏற்று அனுமதி அளித்துள்ள போலீசார் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, 30 நிமிடங்களில் பேசி முடிக்க வேண்டும் என்றும் நடிகர் விஜயின் வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளனர். நடிகர் விஜய் நாளை 12:30 மணி அளவில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. உடல்நலக்குறைவால் சென்னையில் நேற்று காலமான ரோபோ சங்கரின் உடலுக்கு திரைக்கலைஞர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உடல் நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் EPS உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருந்தனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று ரோபோ சங்கரின் உடலுக்கு மரியாதை செலுத்தினார். இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன், ராதா ரவி உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். ரோபோ சங்கரின் உடல் இன்று மாலை வடபழனியில் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தார் தெரிவித்தனர். நடிகர் ரோபோ சங்கரின் மறைவிற்கு நடிகர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். நண்பர் ரோபோ சங்கர் மறைந்தார் என்ற செய்தி அறிந்து கடும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நகைச்சுவை உணர்வால் சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை முத்திரை படைத்தவர் என்றும் அனைவரிடத்திலும் அன்பாக பழகும் பண்பாளர் ரோபோ சங்கர் என்றும் நடிகர் விஜய் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் வழிகாட்டியாக இருந்த RSS மூத்த நிர்வாகி மதுபாய் குல்கர்னி காலமானார். அவருக்கு வயது 88. கடந்த 1942ஆம் ஆண்டு RSS இயக்கத்தில் இணைந்த குல்கர்னி மாவட்ட மாநில பதவிகளில் அங்கம் வகித்தார். நரேந்திர மோடியை பாஜகவில் இணையும்படி அறிவுறுத்தினார். கடந்த 2015ஆம் ஆண்டு வரை குல்கர்னி RSSல் பணிபுரிந்து வந்த நிலையில் உடல் நலக்குறைவால் காலமானார். தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நல்லாசிரியர் விருது வழங்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனியார் பள்ளி விழாவில் பேசிய அவர், தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையின் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செயல்பட ஆசிரியர்கள் தான் முக்கிய காரணம் என கூறினார். இந்த நிலையில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது இனி தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படும் என அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் நீலாங்கரை வீட்டில் வெடிகுண்டு நிபுணர்கள் அதிரடி சோதனை நடத்தினர். நடிகர் விஜயின் வீட்டு மொட்டை மாடியில் இளைஞர் ஒருவர் பதுங்கி இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் நடிகர் விஜயின் வீட்டிற்கு பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஒய்பிரிவு பாதுகாவலர்களின் பரிந்துரையின்படி வெடிகுண்டு நிபுணர்களும் அதிரடி சோதனை நடத்தினர்.
தங்கம் விலை மீண்டும் இன்று உயர்ந்தது. ஆபரண தங்கம் ஒரு சவரன் 80 ரூபாய் அதிகரித்து 81,640 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராம் 10,230 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.